இந்த டேப்லெட்ஸு, அப்புறம் லைக் விட்டமின் டேப்லெட்ஸ், அப்புறம் இந்த ஃபிஷ் லிவர் ஆயில் டேப்லெட்ஸு, முன்னாடி இன்ஸ்டாக்குள்ள வரப்போ டன் கணக்குல இந்த காய சாப்பிடுங்க, அந்த காய சாப்பிடுங்கன்னு சும்மா ஜோக்கா பேசுற மாதிரி, கண்டிப்பா டன் கணக்குல யாராலயும் சாப்பிட முடியாது. ஒரு கமர்ஷியலா ஒரு என்ட்ரி பாயிண்ட்ட குடுத்து, ஒரு மார்க்கெட்ட இன்ஸ்டாகிராம்ல புடிக்கிறாங்க. அதுக்கு அடுத்து அவங்க என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா, இந்த மாரி டேப்லெட்ஸ வந்துட்டு சாப்பிடுங்கன்னு சொல்லி அட்வைஸ் பண்றாங்க. ஒரு ஜிம் ட்ரெய்னருக்கு யாரு டேப்லெட் சஜெஸ்ட் பண்றதுக்கு ரைட்ஸ் குடுத்தது? ஒரு டேப்லெட்ட மக்களுக்கு சஜெஸ்ட் பண்ணணும்னா, கண்டிப்பா 5 வருஷம் மெடிக்கல் காலேஜ்ல அல்லது டென்டல் காலேஜ்ல படிச்ச ஒரு டாக்டர் தான் பிரிஸ்கிரிப்ஷன்ல டேப்லெட் எழுத முடியும். ஒரு டேப்லெட் குடுக்க போறோம் அப்டின்னா, கண்டிப்பா அந்த பேஷண்ட்டோட வெயிட்டு, அவங்களோட ஏஜ், அவங்களுக்கு என்ன மாரி அட்வர்ஸ் ரியாக்ஷன், கான்சிக்வென்ஸ் அதனால சைட் எஃபெக்ட்ஸ் வரும். இதெல்லாம் அனலைஸ் பண்ணி தான் நம்ம டேப்லெட்ஸ் குடுக்குறோம். சரி விட்டமின் டேப்லெட் தான அப்டின்னா, விட்டமின் டேப்லெட் யாருக்கு டெஃபிஷியன்ட்டா விட்டமின் இருக்கோ, அவங்களுக்கு தான் குடுக்கணும். ஆல்ரெடி வெல் நூரிஷ்டா விட்டமின்ஸ்லாம் அவங்க லெவல்ல கரெக்ட்டா இருக்கும். ஸோ அவங்களுக்கு குடுக்குறதுனால என்ன பயன்? எக்ஸஸ் விட்டமின்.